பசங்களா ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டோம். ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லிட்டு இன்னும் கிளம்பாம இருக்கீங்க. தேங்க்ஸ்மா. சரி, பத்திரமா இருக்கணும், சரியா? சரிம்மா. பசங்களா கார்ல போய் உட்காருங்க. டாடி 2 மினிட்ஸ்ல வரேன். பாய்மா. பாய்மா. பாய்ப்பா. அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. நான் பசங்களை விட்டுட்டு வந்துடுறேன். நீங்க சாப்பிடுங்க, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஏங்க சொல்லுங்க. எனக்கும் நேரமாச்சு, நானும் அப்படியே கடைக்கு கிளம்புறேன். கண்டிப்பா போகணுமா? இல்லங்க, கடைக்கு இன்னைக்கே போய் தான் ஆகணுமா? ஆமாங்க, என்னோட சம்பாத்தியங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். என்னதான் நான் இங்க வந்துட்டாலும் என்ன நம்பிதான் என்னோட அத்தை, ரம்யா எல்லாரும் இருக்காங்க. அப்படியே அவங்களெல்லாம் என்னால விட்டுட முடியாது. அவங்களுக்காக நான் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதான் என்னோட கடமையும் கூட. அதை நீங்க தடுக்க கூடாது. ஐயோ, நான் உரிமை எடுத்துக்கிட்டு இந்த கேள்வியை கேட்கலங்க. சும்மா ஜெனரலா கேட்டேன், அவ்வளவுதான். உங்க விருப்பம், நீங்க தாராளமா போங்க. அம்மா கேட்டா நான் சமாளிச்சுக்கிறேன். சரிங்க, நான் பசங்களை விட்டுட்டு வந்துடுறேன். அங்க ஒரு சாவி இருக்கு, எடுத்துக்கங்க. அம்மா கிட்டே ஒரு சாவி இருக்கு. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன். ரங்கநாயகி அம்மா எனக்கு அம்மா தான். ரம்யா எனக்கும் தங்கச்சி. அவங்கள நானும் விட மாட்டேன். வரங்க. இவ எதுக்கு காலங்காத்தால போன் பண்றா? அத்தை, என்னத்தை எப்படி இருக்கீங்க? டிஃபன்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிடுறதுக்கு முன்னாடி போடுற மாத்திரை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடுற மாத்திரை எல்லாம் போட்டுட்டீங்களா? நான் என்ன சின்ன குழந்தையா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் ரம்யா இருக்கா, இப்பதான் சிவா தம்பியும் கூட இருக்காருல்ல, அதெல்லாம் பாத்துக்குவாங்க. அவங்க பாத்துப்பாங்கன்னு நான் சும்மா இருந்துட முடியுமா? ஏன் அத்தைய நான் விசாரிக்க வேண்டாமா? அங்க எல்லாமே சரியா தானே இருக்கு. அங்க பிரச்சனை ஒண்ணும் இல்லைல்ல. இங்க எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நீ ஒண்ணும் எதை பத்தியும் கவலைப்படாத. அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நான் இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். வீட்டுக்கா? வீட்டுக்கா? இங்க எதுக்கு நீ வர இப்போ? என்னத்த, என்ன வான்னு சொல்லாம ஏன் வரேன்னு கேக்குறீங்க? அது என்னோட வீடத்த. நான் அங்க வரத்துக்கு காரணம் ஏதாச்சும் இருக்கணுமா என்ன? அதெல்லாம் நேத்து வரைக்கும். இனிமே அதான் உன் வீடு. நீ அங்கதான் இருக்கணும். என்னத்த, ஒரே நாள்ல என்ன இவ்வளவு தூரம் ஒதுக்கி வச்சு பேசுறீங்க? உங்களை பார்க்க நான் வரக்கூடாதா? என்ன பாக்குறதுக்கு இப்ப என்ன அவசியம் இருக்கு? நான் நல்லா தானே இருக்கேன். இப்ப உடனே நீ வரணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு வா. நீ முதல்ல அங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கோ, அது போதும். அத்தை ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? வீட்டுக்கு வரேன்னு சொல்றவள வான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. இத்தனை வருஷமா இந்த குடும்பத்தை ஆணி வேற தாங்கி பிடிச்சவ என் மருமக. இந்த குடும்பம் இன்னைக்கும் செதஞ்சு போகாம இருக்குதுன்னா அதுக்கு காரணமே அவதான். இந்த வீட்டுக்கு முழு உரிமை கொண்டாடுறதுக்கு அவளுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு. அப்படிப்பட்ட குலசாமிய, இந்த வீட்டு மகாலட்சுமிய
வாயை திறந்து இந்த வீட்டுக்கு வரேன்னு சொன்னவள ஏன் வாயாலேயே வர வேண்டான்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல வச்சுட்டியே. நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன்?